ஸ்தோத்திரம். இன்று காலை நாம் தியானிக்கிற வசனம் மத்தேயு 9வது அதிகாரம் 2வது வசனம். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். நம்ம இத்தனை நாளும் மத்தேயு 8வது அதிகாரத்தில் உள்ள அற்புதங்களை நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம மத்தேயு 9வது அதிகாரத்தில் உள்ள அற்புதங்களை நாம் பார்க்க போகிறோம். இதே அற்புதத்தை பற்றி மார்க்கு 2வது அதிகாரம் 1லிருந்து 12வது வசனத்திலும், லூக்கா 5வது அதிகாரம் 17லிருந்து 26ஆம் வசனத்திலும் நாம் வாசிக்கலாம். குறிப்பிடப்பட்டுள்ளது அங்கே. யோவானில் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் இவர்கள் எல்லாரும் கண்ணார கண்டவைகளை விவரிக்கிறார்கள். லூக்காவில் இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஜனக்கூட்டம் மிகுதியாக இருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு இறக்கினார்கள் என்று லூக்கா 5 வாசிக்கிறோம். மார்க் அதிகாரத்திலும் அப்படியே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர் எங்கே போனாலும் நமக்கு தெரியும், பரிசேயர்கள் அப்புறம் வேத பாரகர்கள் இவங்க எல்லாமே குற்றம் கண்டுபிடிப்பதற்கென்றே இந்த கூட்டம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும்ல. ஸோ முந்தைய தியானங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது அந்த அற்புதங்கள் எல்லாம் ஒரு தொடுதல், ஒரு வார்த்தை, இப்படியாக சுகம் கொடுத்தார். அவருடைய ஒவ்வொரு அற்புதங்களும் ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருந்தது என்று நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இங்கே இந்த திமிர்வாதக்காரனுக்கு முதலாவது பார்த்தா பாவங்களை மன்னிக்கிறார், அடுத்து சுகத்தை கொடுக்கிறார். கலிலேயாவின் அக்கறையில் போதித்துவிட்டு அவர் இக்கரைக்கு திரும்பிய போதுதான் அக்கறையில் போதித்து இங்கே வரும்போது இங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் குணப்படுத்துவதற்காக கொண்டு வந்தார்கள். அதனால் இவர்கள் இயேசுவின் மேல் வைத்திருந்த விசுவாசத்தை இயேசு கண்டு கொண்டார். எவ்வளோ ஒரு பாசமாக அவங்க தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு அந்த ஒரு இரக்க குணம். கர்த்தர் ஆல்ரெடி உருக்கமும் இரக்கமும் நம்ம அவருடைய கிருபையை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ அவர்களுடைய இருதயத்தை இங்கே அறிகிறார். ஏனென்றால் கர்த்தரால் நம்முடைய தனிப்பட்ட எண்ணங்களை கூட அவர் அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா அவர் கர்த்தர், இவரால் குணப்படுத்த முடியும், இவரிடத்தில் உள்ள வல்லமை சுகமாக்கும் என்று விசுவாசித்திருந்தார்கள். அதனால் இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இங்கே முதலில் மகனே என்று அன்பாய் அழைத்து திடன்கொள் என்றால் தைரியமாயிரு என்று கூறி ஊக்கமளிக்கும் ஒரு வார்த்தையை அவர் கூறுகிறதாக பார்க்கிறோம். அவர்கள் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. மன்னிப்பும் சுகமும் சேர்த்து கொடுக்கிறார் இந்த இடத்துல. அப்ப அதற்கு இடையில திமிர்வாதக்காரனுக்கு பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்ற போது வேதபாரகரில் சிலர் தங்கள் உள்ளத்தில் சொல்லுகிறார்கள், இவன் தேவ தூஷணம் சொல்லுகிறான் என்று. இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? ஏன் இங்கே இப்படி கூறினார் என்றால், நம்மால் ஒருவரால் பாவங்களை மன்னிக்க முடியுமா? ஏன்னா அற்புதம் செய்யலாம். இப்போ நிறைய பேர் அற்புதம் செய்கிறாங்க, கர்த்தருக்குள்ள நிறைய காரியங்கள் நடக்குது. ஆனால் பாவங்களை மன்னிக்க முடிகிறது நம்ம மனிதர்களால் கூடாத காரியம். அதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தது. ஆனாலும் அவர்கள் பாருங்க, அந்த உள்ள கடினத்து நிமித்தம் இவன் தேவ தூஷணம் சொல்லுகிறான் என்று வந்த மெசியாவை கூட அடையாளம் கண்டு கொள்ள முடியாதபடி கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறதை நாம் அந்த இடத்துல பார்க்கிறோம். இங்கே இந்த திமிர்வாதக்காரனுக்கு பாவத்திலிருந்து மன்னிப்பு கொடுத்ததால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டது மாத்திரமல்லாமல் மகன் என்ற ஸ்தானத்தை பெற்றதும் கூடவே சுகத்தையும் பெற்றுக்கொண்டான். அதனால் இயேசு இங்கே எது எளிது அப்படின்னு கேட்கிறார் பாருங்க. இயேசு சுகம் கொடுத்த உடனே என்னாச்சு? உடனே எழுந்து தன் வீட்டுக்கு போனான். ஜனங்கள் இதை கண்டு ஆச்சரியப்பட்டு மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். நாமும் இந்த காலை வேளையிலே இந்த அற்புதங்களை கேட்பதோடு மாத்திரமல்லாமல் ஒரு 4-5 வசனங்கள் தான் இருக்கும். ஒவ்வொரு அற்புதங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு சில வசனங்கள் 2 வசனங்கள் தான் இருக்கிறது. நாம் அதை தியானிப்போம். கர்த்தர் ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு விதமாக ஒரு சில வசனங்கள், ஒரு சில வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் பேசுவார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதம் செய்யட்டும். நாம் ஜெபிப்போம். வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே, காத்திடுவாரே. வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே, காத்திடுவாரே.
யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள பரம தகப்பனே, எங்கள் இருதயங்களில் உள்ள எண்ணங்கள், செயல்கள் எல்லாவற்றையும் அறிந்தவரே, வேதனை, துன்பம் இந்த உலகில் எங்களுக்கு போராட்டங்கள் உண்டு என்று இருக்கிறதே, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உங்களுடனே இருக்கிறேன். நான் இந்த உலகத்தை ஜெயித்தது போல நீங்களும் இந்த உலகத்தை ஜெயிப்பீர்கள் என்று அப்பா உங்களுடைய வேத வசனம் எங்களுக்கு அப்பா ஒவ்வொரு இடத்திலும் இதோ எங்களுடைய மரணம் வரை இதை எல்லா காலங்களிலும் சதா காலங்களிலும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று வாக்கு தந்தது கர்த்தரே, உம்முடைய அன்பிற்காக நன்றி. உம்முடைய அப்பா அன்பை அப்பா எங்களுக்கு ஊற்றி அளவில்லாமல் சிலுவையிலே அந்த இரத்தத்தின் மூலமாக சுகத்தையும் அப்பா பெரிய கிருபையும் மகா இரக்கத்தையும் நீங்க தந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. உங்களுடைய அப்பா அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனின் பாவங்களை மன்னித்தது அல்லாமல் சுகத்தையும் கொடுத்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு உண்மை மகிமைப்படுத்தினார்களே அப்பா. ஒரு செல்ஃபிஷ் கேரக்டர் எங்களிடம் இல்லாதபடி எங்களுக்கும் எங்களுடைய நண்பர்கள் இன்னும் சுற்றிலும் அப்பா இருக்கிற மக்களுக்கு உம்மிடத்தில் உள்ள அந்த எப்படியாய் அவங்க கொண்டு வந்து தாகத்தோடு கொண்டு வந்து சுகத்தையும் பாவத்தையும் மன்னித்து அப்பா நீங்க அனுப்புனீங்களோ, அது போல நாங்களும் அப்பா வேதனைப்படுகிறவர்களுக்கு உம்முடைய சத்தியத்தை சொல்லவும், பாவங்களை மன்னிக்க அப்பா சிந்தப்பட்ட இரத்தத்தின் அந்த மகிமையை அவர்களுக்கு சொல்லவும் நீங்க எங்களுக்கு கிருபையை தாங்கப்பா. இதன் மூலம் அப்பா அவர்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளவும், இந்த உலகத்தில் உள்ள விலையேற பெற்ற அந்த ரட்சிப்பு இம்மைக்குரியதை மாத்திரமல்ல மறுமைக்குரியதையும் பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவரையும் அப்பா எங்களையும் பலப்படுத்துங்க. இன்றைக்கு நாளுக்குள்ள நாங்கள் போகும்போது அப்பா எங்களுடைய சரீரங்களில் உள்ள அவயவங்கள் ஒவ்வொன்றையும் உடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒன்றும் உமக்கு பிரியமில்லாத இடங்களுக்கோ, உமக்கு பிரியமில்லாத சிந்தனைகளோ, உமக்கு பிரியமில்லாத வார்த்தைகளோ எதுவும் எங்களில் இல்லாதபடி பாவங்களை நாங்கள் அப்பா எந்த நேரத்திலும் ஒரு சின்ன வார்த்தை போதும், ஒரு சின்ன காசிப்பிங் போதும் அப்பா, எந்த நேரத்தில் எங்க கிட்ட எந்த விதமான உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இல்லாதபடி, ஏன்னா உமக்கு முன்பாக எல்லாம் அது வெளியரங்கமா இருக்கிறதப்பா. எப்பொழுது எங்களுடைய வாய்க்கு காவல் வைங்கப்பா, எங்களுடைய கண்களை காத்துக்கொள்ளுங்க, எங்களுடைய உதடுகளின் வாசலை நீங்க காத்துக்கொள்ளுங்க ராஜா. ஓ அப்பா, அந்த நாள்ல அப்பத்தின் தண்ணீரை ஆசிர்வதிங்க. இந்த நாள் முழுவதும் உடைய பிரசன்ன கரம் கூட இருந்து அப்பா உடைய சித்தப்படி நாளைக்கு நாங்க மறுபடியும் அப்பா உடைய நாமத்தை இந்த ஒவ்வொன்றையும் அப்பா பிரேயர் ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களையும் உம்முடைய பாதங்களில் வைக்க நீங்க கிருபை தாங்க. தாழ்த்தி எங்களை உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். துதி, கனம், மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்தி இயேசுவின் இன்ப நாமத்தில் துதிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே, ஆமேன்.